ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் நின்று இப்படி ஓரமாக பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நபர் வந்து அவர் யாருன்னு தெரியல நம்மளுக்கு. அந்த நபர் வந்து திடீர்னு கத்தி எடுத்து அந்த பொண்ணையும் அந்த பையனையும் வெட்டுறதுக்காக அப்படியே துரத்தினே போயிட்டார். அந்த பொண்ணை கையிலேயே வெட்டிட்டார். அது எதுக்காக செஞ்சார், என்ன நோக்கத்துக்காக செஞ்சாருன்னு நம்மளுக்கு தெரிய வரல. ஆனால் வந்து இந்த மாதிரி ஒரு பட்ட பகலில் ஒரு கத்தியை வந்து ஒரு நபர் எடுக்கிறது தவறு. அதை வந்து இந்த அரசாங்கம் கடும் நடவடிக்கை எடுக்கணும். சும்மானா இந்த போலீஸ் வந்து நிற்கிறவங்கலாம் வந்து கேட்குதே தவிர்த்து இந்த மாதிரி செயல்பாடு பண்ணுறவங்கள ஒரு பிடிக்கல. அதனால் வந்து நடு நடவடிக்கை எடுக்கணும், கடுமையாக நடவடிக்கை எடுக்கணும். கூட்டமாக இருந்தது டைம்லாம் பப்ளிக்னா ஏன் சார், அந்த வீடியோலே பார்த்துருப்பீங்களே, வண்டி போயிட்டே இருக்கும், பஸ்ஸு போகும், இதே ஃபீல்டில் தான் எப்போவுமே இருக்கும். இது ஒரு பிஸியான ரோடு சார். இது ஐநாவரம் வந்து இந்த மாதிரி வந்து எல்லா இடத்துலையும் நடக்குது. ஆனால் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து பிஸியான ரோடு. இது எப்போவுமே பிஸியாக இருக்கும். ஒன்றுமேல ஒரு வண்டி நின்றுச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் ஒரு 20 நிமிஷம் டிராஃபிக் ஆகிடும். அந்த மாதிரி ரோடு தான் இது. பகலில் தான் ஒரு மதியானம் ஒரு 2 மணி ஷார்ப்பாக இருக்கும். பகலில் யாரும் தடுக்கலை. கத்தியை பார்த்து யார் சார் இருப்பா? பாடி பில்டரே ஓடிடுவார் சார். அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ரோந்துலாம் போவாங்களே, ரோந்துலாம் வந்து வாகனமோ இந்த மாதிரி எங்களை மாதிரி வியாபாரிகளை கஷ்டப்பட்டு தான் வந்து வராங்களே தவிர்த்து இந்த மாதிரி ஆட்கள்லாம் பிடிக்கிறதுக்கு யாரும் வரல. நாங்கள் மேலே உட்காந்துருப்போம், கீழே ஒரு 2 வண்டி நின்னாலே எடுத்துன்னு போயிடுவாங்க. அப்படி தான் நடக்குது. ஆனால் இந்த மாதிரி விஷயத்துக்கு ஆள் வரல. பட்ட பகலில் 2 மணிக்கு நடக்குது. ஒருத்தர் பேக்கெட் சாதாரணமாக கத்தியை எடுக்கிறாருங்க. நடு ரோட்டில் சாதாரணமாக கத்தியை எடுத்து ஒரு பொண்ணை வெட்ட வர்றாரு. இதெல்லாம் அநியாயமாக இருக்குது. பார்க்கறதுக்கே பயமாக இருக்குது. இந்த இடத்துல இருக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. யாருமே தடுக்கலைங்க. எல்லோரும் பார்க்குறாங்க, ரன்னிங்கில் போயிட்டு வராங்க, போயிட்டு வந்துட்டு தான் இருக்காங்க. அந்த டைம்லேயும் நிறைய வண்டி போகுது வருது. இந்த ரோடு எப்போயுமே பிஸியாக இருக்கிற ரோடு தான். யாருமே அதை எதுவும் தட்டியும் கேட்கல, எதுவுமே பண்ணல. அதுக்காக நாங்கள் வந்து வீடியோ கொடுத்தோம். இந்த மாதிரி கேமரா முன்னாடியே நடந்துச்சு, அதனால் வீடியோ கொடுத்தோம். ஏற்கனவே இந்த ரோட்டை அடிக்கடி பெட்ரோல் வண்டி போயிட்டு தான் இருக்கும். இங்கே வண்டினாலே பார்க்கிங்கில் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ எதுவுமே பண்ணல, யாருமே வரல. அந்த லேடியை வந்து என்ன பண்ணுறாங்க? லேடியை கையில் வெட்டிட்டாங்க. கையில் லைட்டாக வெட்டி ரத்தம் வருது. அந்த பொண்ணு அழுதுகிட்டே அப்படியே கூப்பிட்டு போகிறாங்க. வேறு எதுவும் அவங்க ஃபேமிலி விஷயம்ன்றாங்க. அது எங்களுக்கு கரெக்டாக தெரியல. இருந்தாலும் நடு ரோட்டில் அந்த மாதிரி பண்ணுறது தப்பு தானே. தட்டி கேட்கணும், இந்த அரசாங்கம் நல்லா தட்டி கேட்கணும். அதுதான்.